இன்னைக்கு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. நம்ம அனுபவத்துக்கு இது ரொம்ப புதுசு தான், சரிதானே? வழக்கமாக காலை ஆராதனை மத்தியானம் 11-12 மணிலிருந்து 3 மணி 4 மணி வரைக்கும் 7 வார்த்தைகள் பேசுகிற ஆராதனை, இப்படி பல அனுபவங்களை தாண்டி இந்த வருஷம் இப்படி ஒரு அனுபவம், சரிதானே? இதுவும் நல்லா தானே இருக்கு. என்ன சொல்கிறீங்க? இதுவும் நல்லா தானே இருக்கு. எல்லாத்துலேயும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். எல்லாத்தையும் வர சூழ்நிலையை அதன் போலவே ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த புனித வெள்ளி செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். பொதுவாக இன்றைக்கி இயேசு என்கிற ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் வாழ்ந்தவர். பாலஸ்தீனாவில் நாசரேத்து ஊரில் வளர்ந்து, பெத்லகேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்ந்து, கலிலேயா யூதேயா போன்ற பகுதிகளெல்லாம் சுற்றி திரிந்து ஒரு அற்புதமான அன்பு நிறைந்த மனித சேவை நிறைவேற்றி மனிதர்களாலேயே கொல்லப்பட்ட ஒரு தினம் உலகம் முழுவதும் புனித வெள்ளியாக அனுசரிக்கப்பட்டு வருகிறத பார்க்குறோம். இப்போ உண்மையாகவே இது நல்ல வெள்ளியா, குட் ஃப்ரைடேன்றது பொருத்தம் தானா அப்படின்னா எனக்கு ஒன்றும் அப்படி படலை. ஏன்னா வருஷத்துக்கு 52-53 வெள்ளிக்கிழமை வருது. அதில் இந்த ஒரு வெள்ளியை மட்டும் புனித வெள்ளி என்றோ நல்ல வெள்ளி என்றோ சொல்கிறோன்னா இது ஏதோ ஒரு சதி மாதிரியே நான் நினைக்கிறேன், சரிதானே? கடவுளை உணர்ந்தவங்களுக்கு, கடவுளை அனுபவிக்கிறவங்களுக்கு எல்லா டேவும் குட் டே தான். அதனால் நீங்கள் எல்லா நாளும் குட் டே பிஸ்கெட் சாப்பிட்லாம் சந்தோஷமாக, சரிதானே? எல்லா நாளும் குட் டே தான். ஏதாவது ஒரு நாளை விசேஷித்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது கூட தான், அதுவும் சிறப்பானது தான். ஆனால் ஒரு மனிதர் பாடுபட்டு, துன்பப்பட்டு, வதைக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு ஒரு கொடூரமான மரணத்தை சந்தித்த ஒரு நாள் இந்த உலகம் நல்ல நாள்னு கொண்டாடுதுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது தானே? பெரியார் தாசன் அப்படின்னு ஒரு அன்பர் உங்களுக்கு தெரியும். அவர் வேடிக்கையே அப்படி சொல்லுவார், கிறிஸ்தவங்க மாதிரி முட்டாளுங்க உலகத்தில் யாருமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன்னு நினச்சி நம்மளை கோச்சிக்க போகிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பா மகனை ரொம்ப அன்பு செலுத்தி நேசித்து காப்பாற்றி அவனுடைய தேவைகள்லாம் சந்தித்து அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அவனை வளர்க்குறாரு. ஒரு நாள் ஒரு எதிராளி, யாரோ ஒருத்தர் வந்து அந்த அப்பாவை வந்து துப்பாக்கியில் சுட்டுட்டார். அப்பா இறந்துட்டார். இப்போ அந்த மகன் என்ன செய்கிறான், அந்த துப்பாக்கி எடுத்துன்னு போய் சுவத்தில் ஆணி அடித்து மாட்டி அந்த துப்பாக்கி தினமும் கும்பிட்டு பூஜை பண்ணுறான். சரியா? இது எப்படி இருக்கு? அந்த அப்பாவுக்கு அவன் செலுத்தக்கூடிய நன்றி கடன் இதுதானா? உண்மையாகவே அப்பாவினுடைய அன்பை அவன் உணர்ந்தவனா? இது நியாயமா, சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகத்தானே. ஸோ அந்த மாதிரி நமக்காக வாழ்ந்த ஒருவர், நமக்காக செயல்பட்ட ஒருவர், மனுக்குலத்தினுடைய மேன்மைக்காகவே போதனைகள் செய்த ஒருவர், அன்பை போதித்தவர், அறிவை போதித்தவர், கடவுளை போதித்தவர், உண்மையை போதித்தவர், சத்தியத்தில் எல்லா மனிதர்களும் வாழணும்னு விருப்பம் கொண்டு வாழ்ந்தவர். அப்படி ஒருவர் கொல்லப்பட்ட நாளை நம்ம நல்ல நாளாக அனுசரிக்கிறோமா? எப்படி அது நல்ல நாள்? முதல்ல ஏன் இயேசு கொல்லப்பட்டார்? இயேசு பலியானார், இயேசு பாவங்களை சுமந்தார், இயேசு பாவ பரிகார பலி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிற விசுவாசம் சார்ந்த காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு மனிதரா இயேசு கொல்லப்படுவதற்கு என்ன குற்றம் செய்தார்? யாரால, எதனால இயேசு கொல்லப்பட்டார்? ஸோ இயேசு ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் மதம் என்கிற நிலையில் வளர்ச்சி பெற்றிருந்த யூத மதத்தில் அவர் பிறந்தார். மதத்துக்கும் வழிபாடுக்கும் வேறுபாடுகள் உண்டு. வழிபாடுகள் என்பது வளர்ச்சி அடையாத ஒரு நிலை. கோவில், வேதம், சட்டதிட்டங்கள், பூசாரிகள் என்று வரையறுக்கப்படாத நிலையில் பயம் காரணமாகவும் நன்றி உணர்வு காரணமாகவும் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷங்களும் எதையும் வழிபடுகிற சுதந்திரம் இருக்கிறது. சரிங்களா? அந்த வழிபாடை தாண்டி மதம் என்கிற ஒரு வளர்ச்சி நிலைக்கு வரும்போது
சமயங்கள் சில வரையறைக்கு உட்படுது பாருங்க. இந்த கோவிலில் இந்த பூசைகள் செய்து இந்த பூசாரிகள் மூலமாக இந்த வேத நூல்கள் வழியாகத்தான் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு வரையறைக்கு வரும்போது தான் அது மதம் என்கிற ஒரு நிலையை அடையுது. அப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் வளர்ச்சி பெற்ற ஒரு ஆத்திக மதமாக இருந்தது யூத மதம் ஒன்று தான். யூத மதம் அதுவும் எப்படிப்பட்ட மதமாக இருந்ததுன்னா, தங்களுடைய சமய நம்பிக்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக அதற்கு எதிராக வரக்கூடியவங்களை கொலை செய்யலாம். அப்படி கொலை செஞ்சால் அது புனித செயல்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மதத்தின் மேலே அதிகமான பற்று, வைராக்கியம், நம்பிக்கை, நம்ம மொழியில் சொன்னால் வெறித்தனம் கொண்ட ஒரு மதமாக இருந்தது யூத மதம். அப்படி ஒரு மதம் இன்னைக்கு உலகத்தில் அது போன்ற ஒரு கட்டுப்பாடில் அது போன்ற ஒரு வெறித்தனத்தில் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மதத்தில் தான் இயேசு பிறக்கிறாரு. 12 வயது வரைக்கும் அவர் எந்த குடும்பத்தில் பிறந்தாரோ அந்த குடும்பத்தில் யாரால் வளர்க்கப்பட்டாரோ அந்த பெற்றோர்களால் அவர் அந்த மத சடங்குகள் முறைமைகள் படியே வளர்க்கப்படுறார் பாருங்க. ஆனால் 12 வயது வந்த உடனே அவருக்கு கேள்வி கேட்குற ஞானம் ஆரம்பிக்குது. இயல்பாகவே 12 வயசில் அவருக்கு கேள்வி கேட்குற ஞானம் ஆரம்பிக்குது. ஸோ 12-13 வயசு எல்லாருக்குமே ஏன் எதுக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஞானம் பிறக்கிற நேரம் பாருங்க, அறிவு பிறக்கிற நேரம். அது ஒரு பருவம். நம்ம எல்லாருக்கும் கூட அப்படிதான் பிறக்கும். ஆனால் நம்ம வளர்க்குற பெரியவங்க, நம்ம படிக்கிற பள்ளிக்கூடம், நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் அப்படி கேள்வி கேட்கக்கூடாது, சரியானதை தெரிஞ்சிக்க கூடாது, முன்னோருங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க, பெரியவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அப்படியே நம்பு, அப்படியே செஞ்சிக்க என்று நம்ம அறிவின்மையில் வளர்த்துறாங்க. சரிதானே? ஆனால் இயேசுவுக்கு அந்த சுதந்திரம் இருந்திருக்கு. மத குருமார்களை சந்தித்து 12 வயதில் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். மத சார்பான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். உண்மையை தெரிஞ்சிக்க ஆவல் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. அப்படின் போது அவருக்கு சின்ன வயசுலேயே அவர் பிறந்து வளர்ந்த மதத்தில் அவருடைய தேவையை சந்திக்கிற சூழல் இல்லைன்றது நமக்கு புரியுது. ஒரு திருப்தியின்மை, போதும் கடவுளை இந்த மதத்தின் வழியாக நான் தெரிஞ்சிக்க முடியும், கடவுளை இந்த மதத்தின் வழியாக நான் அடைய முடியும், கடவுளோடு இந்த மதத்தின் வழியாக நான் உறவு கொள்ள முடியும், நான் ஒரு மனிதனா எதற்கு பிறந்தேனோ, என்ன செய்ய பிறந்தேனோ, எப்படி வாழணுமோ அப்படி என்ன இந்த மதம் வாழ வச்சிரும் அப்படின்ற போதுங்கிற ஒரு நிலை தாம் பிறந்த அந்த காலத்தில் இருந்த யூத மதத்தில் இயேசுவால் அனுபவிக்க முடியலை. அதனால தான் அந்த மதத்தை எதிர்த்து அந்த மதத்துள்ள இவருக்கு ஏற்பட்ட ஐயப்பாடுகளை, சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. ஸோ கேள்விகள் எழுப்பினப்போ ஒருவேளை அந்த கேள்விகளுக்கு அந்த மத குருமார்கள் போதுமான பதிலை கொடுக்காம இருந்திருக்கலாம் பாருங்க. சரிதானே? மத குருமார்கள் அந்த கேள்விகளுக்கு போதுமான பதிலை கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனால என்ன நடந்திருக்கு? அவர் உண்மையை தேடி போயிருக்கிறார். உண்மையை தேடி போயிருக்கிறார். எங்கே போனால் சத்தியத்தை கண்டுகொள்ள முடியும், எங்கே போனால் உண்மையை அடைய முடியும், எப்படி அந்த உண்மையை நாம் பெற்றுக்கொள்வது என்று உண்மையை தேடி இயேசு புறப்பட்டு இருக்கிறார். அதனால தான் 12 வயசுக்கு அப்புறம் 18 வருஷம் 30 வயதில் திரும்ப யூதேயாவில் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் இயேசு எங்கிருந்தான்ற தகவல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறியப்படாத ஒரு செய்தியாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இயேசு உண்மையை தேடி ஒரு பயணம் செய்திருக்கிறார், சத்தியத்தை தேடி ஒரு பயணம் செய்திருக்கிறார். உண்மையை அறிவதில் சிறு வயதிலேயே அவருக்கு அவ்வளோ ஒரு நாட்டம் இருந்திருக்கிறது. கடவுளின் உண்மை என்ன, அதை நான் எப்படி அறிகிறது, எப்படி அனுபவிக்கிறது, நான் அறிந்து அனுபவித்து என்ன போன்ற மனிதர்கள் அதை அறிந்து அனுபவித்து வாழ்வதற்கு எப்படி நான் பறைசாற்றுவது என்பது மேலே நாட்டம் கொண்டு ஒரு பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். அந்த பயணம் அவருக்கு வெற்றியாகவும் முடிஞ்சிருக்கு பாருங்க. இந்த பயணம் அவருக்கு வெற்றியாக முடிஞ்சிருக்கு. திரும்ப நாடு திரும்பி இருக்கிறாரு, ஊர் திரும்பி இருக்கிறாரு, திரும்ப மக்களை சந்தித்து அந்த உண்மைகளை சொல்ல துவங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஞானம் பெற்றதை, தான் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை, தான் உணர்ந்த உண்மைகளை சொல்ல துவங்கி இருக்கிறாரு. அப்படி சொல்ல துவங்கும் போது இதுவரைக்கும் இருந்த யூத மத சார்பான சட்டங்கள், ஒழுக்கங்கள், பாரம்பரியங்கள், சடங்குகள் இவைகளெல்லாம் கடைப்பிடிக்கிறதோடு இயேசுவுக்கும் யூத மதத்துக்கும் ஒரு பெரிய முரண்பாடு உண்டாயிருக்கு. சரிதானே? அந்த முரண்பாடு தவிர்க்க முடியல. சரிதானே? இயேசுவால் உண்மையை கண்டறிந்த பிறகு, கடவுள் என்கிற உண்மை இப்படி தான் அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு, அறிந்து தெளிந்த பிறகு, சரியா, அவர் உள்ளத்தில் கடவுளை பற்றிய அறிவு தெளிவு ஏற்பட்டதுனால இங்கே இருந்த குருட்டுத்தனமான மூடத்தனமான
மத சடங்குகளோடு, பாரம்பரியங்களோடு, மத முறைமைகளோடு அவரால் ஒன்றித்து போக முடியலை. சரிதானே? ஒன்றித்து போக முடியாதனால பல முரண்பாடுகள் மத குருமார்களுக்கும் மத தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் அந்த 3.5 ஆண்டு அவருடைய பணி காலத்தில் தொடர்ந்துட்டே இருந்திருக்கிறத பார்க்குறோம். சரியா? உரசிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். நல்ல ஒரு இணக்கம், பிணைப்பு ரெண்டு பேருக்கும் ஏற்படவே இல்லை. ஏற்கனவே மக்களை கடவுள் இப்படி தான் இருக்கிறாரு, கடவுளை இப்படி தான் வழிபடணும், கடவுளுக்கு இப்படி தான் பலி செலுத்தணும் அப்படின்னு உலக ஊர் மக்களை அல்லது இஸ்ரேலின மக்களை தங்களுடைய பிடிக்கு கீழே அடிமைப்படுத்தி வச்சு அவங்கள வச்சு பிழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு தனி நபரா கடவுளுங்கிற உண்மையை கண்டறிந்து இதுதான் சத்தியம், நீங்க அறிஞ்சிருக்கிறது கடவுள் இல்லை, உங்களுக்கு கடவுளை தெரியாது, நீங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, மக்களே விழிப்படையுங்க, கடவுளுங்கிற உண்மையை என்கிட்ட வந்து கத்துக்குங்க, மற்றவங்க எல்லாம் பொய்யா சொல்லி கொடுக்குறாங்க, அங்கெல்லாம் நீங்க போனா இறைவனை அடைய முடியாது, உண்மையை வந்து புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்க தாகம் என்கிட்ட தீரும், உங்க பசி என்கிட்ட தீரும் அப்படின்னு ஒரு தனி நபர் அழைக்கும் போது இந்த மத குருமார்களால, மத தலைவர்களால இதை பொறுத்துக்க முடியல. பாருங்க, அவங்களுடைய நோக்கமெல்லாம் இப்போ என்னவா மாறிடுச்சு? என்ன ஒரு தனிநபர், அதுவும் நாசரேத்தில் வளர்ந்து கலிலேயா புறங்களில் இருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் இப்படி ஒரு பெரிய மதத்துக்கு, கட்டமைப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கானே, இவனை எப்படியாவது நாம கொலை செஞ்சுட்டா அழிச்சிட்டா நல்லா இருக்குமேங்கிற துடிப்புக்குள்ள அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க பாருங்க. ஏன்னா மதத்தினால என்னைக்குமே தனக்கு விரோதமாக எழும்புறவங்களை சகிச்சிக்க முடியாது, தன்னுடைய கட்டமைப்பை தளர்த்திக்க முடியாது, தன்னுடைய நம்பிக்கையை விட்டு கொடுக்க முடியாது, தன்னுடைய பாரம்பரியங்களை தளர்த்திக்க அவங்களால முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய போதை, மதம்ங்கிறது ஒரு பெரிய போதை. மற்ற எல்லா இதுலேருந்தும் விடுதலை பெற்றுலாம் பாருங்க, சீக்கிரமா எல்லா நோயிலிருந்தும் விடுதலை பெற்றுலாம். அதான் ஏற்கனவே நான் போன வாரம் ஒரு கட்டுரையை உங்களுக்கு நான் வெளியிட்டேன். சரியா? கொரோனாங்கிற கொடிய நோயில் அகப்பட்டு சுகப்பட்டவங்களும் உண்டு, ஆனால் மதம்ங்கிற கொடூர நோயில் அகப்பட்டு சுகப்பட்டவங்க ரொம்ப குறைஞ்சவங்க தான். அப்படி யூத மதத்துக்கு இயேசு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா மாறிட்டதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் பாருங்க, அவருடைய செயல்கள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஓய்வு நாள் சட்டத்தை யூத மதம் ரொம்ப கடுமையாக கடைபிடிச்சிட்டு வராங்க. ஓய்வு நாளில் வந்து இத்தனை அடி தூரத்துக்கு மேலே நடக்கக்கூடாது, இவ்வளவு அளவுக்கு மேற்பட்ட பொருளை சுமக்கக்கூடாது, விறகு பொறுக்கக்கூடாது, அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, சமைக்கக்கூடாது, ஏகப்பட்ட கடுமையான சட்டங்கள். ஆனால் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஓய்வு நாளில் குணப்படுத்தினார், மனிதர்களை சந்தித்தார், அவர்களுக்கு உதவிகள் செய்தார், அவங்க ஊனங்களை சரிப்படுத்தினார். இப்போ இயேசுடைய ஒரே நோக்கம் என்ன நாளுன்றதுல இல்லை, மனுஷன் நல்லா இருக்கணும்ன்றதா மட்டும்தான் இருந்துச்சு. அது என்ன நாள், என்ன சட்டம், என்ன விதிமுறைகள், என்ன ஒழுக்கங்கள், அதுல பெரிய அக்கறை அவருக்கு இல்லை. மதம் என்ன பாரம்பரியங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுல அவர் கவனம் செலுத்தல. மனுஷன் நல்லா இருக்கணும், மனிதநேயம் காக்கப்படணும், மனிதர்கள் வாழணும், மனிதர்கள் சுகம் பெறணும், மனிதர்கள் நலம் பெறணும், மனிதர்களுக்கு நன்மை நடக்கணும். அது என்ன நாளாக இருந்தாலும் சரி, என்ன சூழலாக இருந்தாலும் சரி, அதை செய்வதற்கு இயேசு தயாராக இருந்திருக்கிறார். சரியா? ஆனால் இதை யாரால பொறுத்துக்க முடியல? மதத்தால் பொறுத்துக்க முடியல. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 17:19-7 இயேசுவை வந்து குற்றப்படுத்தி தண்டனைக்கு உரியவரா அவரை வந்து பிலாத்து என்கிற அந்த தேசாதிபதிக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அப்போ இவர்கிட்ட என்ன குற்றம் இருக்குது, எதனால் இவர் இங்கே மரண கைதியாக கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அதன்படி இவன் சாக வேண்டும். நல்லா கேட்டுக்கங்க, யூத மத தலைவர்கள் இயேசுவின் மேலே வச்ச முதல் குற்றச்சாட்டு, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அதன்படி இவன் சாக வேண்டும். நான் கேட்குறேன், ஒரு நல்ல மனிதர், நன்மை செய்தவர், கொண்டாட்டமாக வாழ்ந்தவர், தானும் நிறைவாக வாழ்ந்து தன்னில் இறைவனை உணர்ந்து அடுத்தவங்களும் அந்த இறைவனை தனக்குள்ள உணர்ந்துக்க முடியுங்கிற சத்தியத்தை பேசினவர் கொல்லப்படுவதற்கு காரணமாக ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்துக்கு என்ன பேரு? நியாய பிரமாணம். யோசிக்க வேண்டாம், அது நியாய பிரமாணமா அநியாய பிரமாணமா? அது நியாய பிரமாணமா அநியாய பிரமாணமா? யோசிக்க வேண்டாமா? சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அது நியாய பிரமாணம் இல்லை, அநியாய பிரமாணம் தான். சரியா? அனிதா, உங்க மொபைலை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, ஆடியோ மியூட் பண்ணுங்க, சரிங்களா? சரியா கவனிக்கலாம். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் படி இயேசு கொல்லப்பட வேண்டும்.
ஏன்னா நியாயப்பிரமாணம் அப்படிதான் வகுக்கப்பட்டிருக்குது. யாராவது ஒரு தீர்க்கதரிசி யூத மதத்தில் எழும்பி அந்த சமயத்தினுடைய நம்பிக்கையிலிருந்து வழிவிலக போகும்படி போதனை செய்தா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து, அந்த இன மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணணும். அப்படி கொலை செஞ்சா அது புனிதம், அது தீமையை அவங்க சமூகத்திலிருந்து விலக்கிற ஒரு செயலை தவிர அது குற்றம் இல்லை. ஸோ மதத்துக்காக கொலை செய்வது புனிதம் அப்படிங்கிற சட்டம் வேற எந்த மதத்திலையும் இருந்தாலும் அது பின்பாக வந்தது. முதல் அந்த சட்டத்தை எழுதுறது மோசே யூத மதத்தில் இஸ்ரேல் நாட்டில் உருவானது. அப்படி ஒரு கொடூரமான மதத்தில் தான் இவ்வளவு ஒரு புரட்சிகரமான மனிதராக இயேசு வாழ்ந்திருக்கிறார், இவ்வளவு ஒரு விடுதலை பெற்ற மனிதராக வாழ்ந்திருக்கிறார். காரணம், அவர் உண்மையை உணர்ந்தவர், கடவுள் அறிந்தவர், சத்தியத்தை தெரிஞ்சவர். சத்தியத்தை தெரிஞ்ச எந்த ஒரு மனிதரும் இயேசுவை போல தான் மதத்துக்கு உட்படாம, சாதிக்கு உட்படாம, சடங்குகளுக்கு உட்படாம, பாரம்பரியங்களுக்கு உட்படாம, மூட நம்பிக்கைகளுக்கு உட்படாம, சட்டத்திட்டங்களுக்கு உட்படாம தனித்துவமா, விடுதலையா, சுதந்திரமா அவங்க தனக்குத்தானே சரியானவங்களா வாழ்வாங்க. அப்படி வாழக்கூடிய எந்த மனிதனையும் இந்த உலகம் பகைக்கும். அவருடைய நீதியை நிறைவேற்றி வாழும்போது அதனால் அவர் அடைந்த துன்பங்கள் அதிகம். ஆனாலும் தனக்கான கடவுளுடைய நீதியை நிறைவேற்றி வாழ்வதிலிருந்து கொஞ்சமும் இயேசு பின்வாங்கவே இல்லை. அது எது வரைக்கும் அவரை கொண்டு போய் நிறுத்திடுச்சு? மரண தண்டனை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடுச்சு. எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அதன்படி இவன் சாக வேண்டும். ஸோ நியாயப்பிரமாணத்தை இயேசு மீறினார். இப்போ இன்னொரு சிக்கல், ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக தேவதூஷணம் சொல்லுகிறான். ஸோ தன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு, ஆனா தேவன் கொடுத்ததா அவங்க நம்பிட்டு இருக்கிற சட்டங்களை மீறாரு. சரிதானே? இப்போ நாங்க அறிந்திருக்கிறது தேவனா, இவர் புரிஞ்சிருக்கிறது தேவனா? இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர்னா, தேவனுடைய குமாரன்னா, தேவன் கொடுத்ததா நாங்க வச்சுட்டு இருக்கிற கட்டளைகளை, சட்டங்களை, சம்பிரதாயங்களை எப்படி இவர் மீறலாம்? இதுதான் அவங்களுடைய குழப்பம். ஆனா இயேசு தேவனை சரியாக அறிந்து உணர்ந்து புரிந்திருந்ததுனால, கடவுள் என்கிற உண்மை, கடவுள் என்கிற சத்தியம் இயேசுவுக்கு வெட்ட வெளிச்சமா இருந்ததுனால அவர் தெளிவாயிட்டாரு. இவங்க வச்சிருக்கிறது எதுவுமே தேவன் கொடுத்தது இல்லை. தேவன் கொடுத்ததாய் வச்சுக்கிட்டு இவங்க ஊர் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இவர் தெளிவா அந்த சட்டங்களை மீறினதையும், அந்த பாரம்பரியங்களை கைப்பிடிக்காம நடந்ததையும், அவைகளுக்கு எதிராக இவர் உணர்ந்த உண்மையில தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய செயல்களை அமைச்சுக்கிறதுலையும் ரொம்ப தெல்ல தெளிவா இருந்திருக்கிறார். எல்லாம் புரிஞ்சுக்கணும். இயேசு தன்னை கடவுளுடைய மகனாக, தேவகுமாரனாக உணர்ந்து அறிந்து ஒத்துக்கொண்டு வாழ்ந்தவராக இருந்தார். அவர் அதை உணர்ந்து அறிந்து ஒத்துக்கொண்டு வாழ்ந்தவர் மட்டும் இல்லை, அவருடைய போதனையை கேட்கிற, அவருக்கு சீடர்களான, அவருடைய வார்த்தைக்கு தங்கள் மனசுல இடம் கொடுத்த அத்தனை பேரும் தங்களுக்குள் தாங்கள் தன்னை தேவகுமாரனாக உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், அனுபவித்து வாழ முடியுங்கிற உண்மையை மக்களுக்கு போதிச்சார். இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை தேவகுமாரனா உணர்ந்து அந்த தேவ நீதியை அறிஞ்சு தேவகுமாரனா வாழ தொடங்கிட்டா இங்க மதத்துக்கு என்ன வேலை? யார் என்ன சட்டம் போட்டு, என்ன சம்பிரதாயம், பாரம்பரியம், சடங்கை ஏற்படுத்தி மனுஷனை இங்கே கட்டுப்படுத்தி கைப்பிடிக்குள்ள அடிமைப்படுத்தி வைக்க முடியும்? எல்லா மதங்களும் வேலையற்று போகுது, எல்லா மத தலைவர்களும் பிழைப்பற்று போறாங்க, எல்லா மதங்களும் டம்மி, சும்மா ஒண்ணுமில்லாம ஆயிடுது, வெறுமையாயிடுது. ஸோ இந்த வெறுமை உலகத்தில் வந்துடக்கூடாது. என்னன்னைக்கும் மதம் இருக்கணும், மதத்தினால பிழைக்கிற மனிதர்கள் இருக்கணும், சுயம் இருக்கணும், பிழைப்பு நடக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஆட்களை உலகத்தில் உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இப்படி ஒரு மனிதருக்கு ஏற்படுத்துகிற சாவு இருக்கு பார்த்தீங்களா, கொடூரம், மரணம், உலகம் முழுசுக்கும் வரலாறு காலாகாலமா, யுக யுகமா பெரிய எச்சரிப்பு மணியா இருக்கணும். இனி ஒரு மனுஷன் இயேசுவா எழும்புனா மதத்துக்கு விரோதமா, சம்பிரதாயத்துக்கு விரோதமா, சடங்குக்கு விரோதமா, பாரம்பரியத்துக்கு விரோதமா கடவுளை உணர்ந்து, தனக்குள்ள கடவுளை உணர்ந்து, தன்னை கடவுளுடைய மகனா அறிஞ்சு சுயத்துல, இன்பத்துல, விடுதலையில, கொண்டாட்டத்துல, மகிழ்ச்சியில, தனக்குள்ள தான் சத்தியத்துல வாழ தொடங்கினா இதே மரணம் தான் அவனுக்கும்.
இதே நிலைதான் அவனுக்கும் என்கிற எச்சரிப்பு மணியாதான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு 2000 வருஷமா அந்த சிலுவையை ஊர் உலகம் எங்கும் உயர்த்தி வச்சு எல்லாரும் இந்த சிலுவையை பார்த்துக்குங்க. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒருவேளை ஒரு வருஷமெல்லாம் நீங்க பார்க்காம இருந்தாலும் நாங்க குட் ஃப்ரைடே, யாருக்கு குட் ஃப்ரைடே? கொன்னவங்களுக்கு அது குட் ஃப்ரைடே. சரியா? எங்களுக்கு மதத்துக்கு இது குட் ஃப்ரைடே, மத தலைவர்களுக்கு இது குட் ஃப்ரைடே, மத குருமார்களுக்கு இது குட் ஃப்ரைடே. கடவுளை அறியாம கடவுளை சொல்லி பிழைப்பு நடத்துற அத்தனை பேருக்கு இது என்னதான்? குட் ஃப்ரைடே தான். சிலுவையை ஏன் வருஷத்துக்கு ஒரு ஞாபகப்படுத்தி பாடு, மரணம், கொடூர சிலுவை அறைந்தார்கள். இந்த போதனையை மற்ற நாட்களுடைய வழிபாட்டு நேரத்தை விட இந்த சாவு நாளுடைய வழிபாட்டு நேரம் எல்லா சபைகளையும் அதிகப்படுது. மற்ற நேரத்தில் 1 மணி நேரம் முடிக்கிறவங்க, மற்ற நேரத்தில் 20 நிமிஷம் மட்டுமே வசனத்தை பேசுறவங்க இன்னைக்கு 3 மணி நேரம் பேசுறாங்க. ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்றவங்க இன்னைக்கு 7 வார்த்தை பிரசங்கம் பண்றாங்க. ஏன்? மனித சமுதாயத்துக்கு என்ன உணர்த்த விரும்புறாங்க? ஒருத்தனும் இந்த மாதிரி இயேசு மாதிரி மதத்துக்கு விரோதமா எழும்பிடக்கூடாது. எழும்புனா உங்களுக்கும் இந்த மாதிரி கொடூர மரணம் தான் நாங்கள் கொடுப்போம். அந்த ஒரு இயேசுவோடு முடிஞ்சு போனோம் எல்லாம். சரியா? நீங்க அவரை நம்பி நீங்க உண்மையை அறியாம கடைசி வரைக்கும் எங்களுக்கு அடிமைகளா மூடத்தனத்துல நம்பிக்கையிலே நீங்க என்ன பண்ணணும்? வாழணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதம் மனிதத்தை வாழ விடாது. மதம் கொண்டாட்டத்துல இருக்க விடாது. மதம் இன்பத்துல மனிதனை திளைக்க விடாது. மதம் கடவுளை மனுஷன் அறிவதற்கு விட்டு கொடுக்காது. மதம் மனிதன் கடவுளுடைய குமாரனா தன்னைத்தானே உணர்ந்து விடுதலை அடைந்து சத்தியத்தில் வாழ்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது. அப்படி வாழ்ந்த ஒருவர் கொடூரமான கொல்லப்பட்டு இன்றைக்கு வரலாற்று பூர்வமான ஒரு ஆதாரமா சாட்சியா இன்றைக்கு உலகத்துல ஒரு எச்சரிப்பா காண்பிக்கப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு இப்படி ஒரு கொடூரமான தண்டனை, மரண தண்டனை, அதுவும் சிலுவை மரணம். சிலுவை மரணங்கிறது அந்த காலத்து ரோம அரசியலாலேயே கொடூரமான குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த தண்டனை. கட்டாகுது, திரும்ப கனெக்ட் பண்றேன். கொடூரமான இந்த தண்டனை இயேசுவுக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்படி என்ன குற்றத்தை அவர் செஞ்சார்? குருடருக்கு பார்வை கொடுத்தாராம், முடவர்களை நடக்க செஞ்சாராம், குஷ்டரோகிகளை குணப்படுத்தினாராம், ஏழை எளியவர்கள் வாழ்வதற்கு பணக்காரங்களை சாடி கண்டித்து அவங்க எடுத்த பொருளை அவங்ககிட்ட திரும்ப கொடுங்க, சமமா இருங்க, 2 இருந்தா 1 அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழுங்க, ஏன் ஏழைகளை சுரண்டுறீங்க, ஏன் மதத்தை சொல்லி மனுஷங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு மனித சுரண்டிகளை வன்மையா கண்டித்து எதிர்த்தாரு. இப்ப மனித உடலின் சுகம், மனித உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி, மனிதன் நிலைவாழ்வு பெறுவது, மரணத்துக்கு பிறகான நிலைவாழ்வு பெறுவது, இப்படி நன்மையான காரியங்களை மட்டுமே செஞ்சவருக்கு இப்படி ஒரு தண்டனை எதுக்கு? நான் சொன்னேன் இல்லையா போன வாரம், யாரெல்லாம் போன வாரம் குருத்தோலை தூக்குனாங்களோ, ஓசன்னா போட்டாங்களோ, தாவீதின் குமாரனே அப்படின்னு புகழ்ந்தாங்களோ, அவங்க தான் இப்போ என்னன்னு மாறிட்டாங்க? இவனை சிலுவையில் அறையில் மாறிட்டாங்க. சரிதானே? ஸோ அதனால தான் சொன்னேன், குருத்தோலை தூக்குற மதத்தில் மூழ்கி மூட நம்பிக்கையில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவுக்கு விரோதமான எதிரிகள் தான். இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. எப்படி அழகா இருக்கு? அது அழகா குருத்தோலை தூக்குது. ஏன் குருத்தோலை தூக்குது? நாங்கள் தான் உனக்கு கொல்ல போறோம், அதுக்கு அடையாளமா என்ன செய்யறோம்? குருத்தோலை தூக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அதன்படி இவன் சாக வேண்டும். நாங்கள் யூதர்கள், யூத மத தலைவர்கள். சரியா? இப்போ அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உரிமை கொண்டாடி, அந்த நியாயப்பிரமாணத்தை சொந்தம் கொண்டாடி, அந்த நியாயப்பிரமாணத்தை படிக்க வச்சு மனப்பாடம் செய்ய வச்சு, அந்த நியாயப்பிரமாணத்தையே திருச்சபைகளில் பேசி போதனை பண்ணி அந்த நியாயப்பிரமாணத்தையே மேன்மையாக்கி கொண்டாடிட்டு இருக்கிற ஒரே கூட்டம் உலகத்தில், யூதர்களை விட நியாயப்பிரமாணத்தின் மேல வெறித்தனமாக இருக்கிற ஒரே கூட்டம் கிறிஸ்தவ மத கூட்டம். நீ ஆண்டவர்னு சொல்ற, நீ இறைவன் சொல்ற, நீ தேவகுமாரன்னு சொல்ற, நான் அவர் தான் விசுவாசிக்கிறேன்ற, ஆனா அவர் கொல்லப்படுவதற்கு காரணமா இருந்த நியாயப்பிரமாணத்தை நீ தூக்கி பிடிச்சு அதை வழிபட்டு அதை உயர்த்தி பேசி அதை கொண்டாடிட்டு இருக்கிறியே, உண்மையாவே நீ இயேசுவை பின்பற்றுகிறவனா இல்ல இயேசுவை கொன்னவங்களுக்கு ஆதரவாளியா?
இந்த கேள்வியை கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் தன்னை பார்த்து கேட்கணுமா வேணாமா? ரெண்டாவது பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு இயேசுங்கிற ஒரு உலக மீட்பர், எல்லாருக்கும் நன்மை செஞ்சவர், கடவுளை உணர்ந்தவர், சத்தியத்தை பேசினவர், அவர் வேண்டாம். கிறிஸ்துங்கிற யூதர்கள் எதிர்பார்த்த ஒரு கொலைகார அரசன் தான் அவங்களுக்கு வேணும். அதான் இயேசுவை வெட்டி அப்படி போட்டாங்க, இயேசுவை கொண்டு புதைச்சிட்டாங்க, இயேசுவை சிலுவையில் ஏற்றி அரைஞ்சிட்டாங்க, இயேசுவை ஆணிகளால் கடாவிட்டாங்க, இயேசுடைய தலையில முள்முடி வச்சு அழுத்திட்டாங்க. இயேசுவை கொண்டு யூத அரசனாகிய கிறிஸ்துவை எழுப்பிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, உலக மீட்பரா தன்னை உணர்ந்த, கடவுளுடைய குமாரனா தன்னை உணர்ந்த, கடவுளை உணர்ந்து சத்தியத்தை பேசின இயேசுவை கொன்று அவரை புதைத்து அடக்கம் செய்துவிட்டு யூத அரசனாகிய கிறிஸ்துவை உயிர்த்து எழுப்பி அவர்கள் பேர்ல ஒரு மதத்தை உண்டாக்கி இயேசு இனி மறுபடியும் எந்த விதத்திலையும் வந்துடக்கூடாது, இயேசுவை போன்று எந்த மனிதனும் உலகத்துல உருவாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய காப்பு செயலை செஞ்சுட்டு இருக்கிறது தாங்க கிறிஸ்தவ மதம். நீங்க உணர்ந்து விட்டாலும் சரி, உணராம போனாலும் சரி, உண்மை இதுதான். உண்மை என்னைக்குமே வலிக்கும், உண்மை என்னைக்குமே சுருக்குன்னு குத்தம். உண்மையை புரிஞ்சிக்கவோ ஏத்துக்கிறதோ உள்ளத்துக்கு எப்பவுமே கடினம் தான். ஆனா அந்த உண்மையை கொஞ்சம் இன்னைக்கு யோசித்து பாருங்க. மீட்டிங் கனெக்ட் பண்ணிருக்கேன். குட், சாரி, சரிங்களா? நன்மை செய்கிறவராக வாழ்ந்த ஒரு மனிதர் இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களா. அவர் தன்னில் தானே கடவுளை உணர்ந்தாருங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த எந்த மத வேத நூல்களையும் அவர் சார்ந்தில்லை. முக்கியமா யூத மத நூல்களை அவர் சார்ந்தில்லை. மோசேயின் ஆகமங்களையோ அல்லது தாவீதினுடைய சங்கீதங்களையோ அல்லது சாலமோனுடைய